ஈரான் அமெரிக்கா போரில் ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸ் நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறது என்கிற ஒரு டெலிகேஷனை இஸ்லாமாபாத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் ஈரான் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளுமா கலந்து கொள்ளாதா என்கிற ஒரு சஸ்பென்ஸ். இந்த இரண்டு இஷ்யூக்கு நடுவே இருக்கக்கூடிய பல்வேறு வாதங்களை பிரதிவாதங்களை இன்னைக்கு இந்த பதிவில் நீங்க பார்க்க ஒட்டுமொத்த போருக்கான காரணம், இந்த சிச்சுவேஷனுக்கான காரணம், முதல் சுற்று பேச்சுவார்த்தை எதற்காக வீணானது, எதற்காக இந்த பேச்சுவார்த்தையில் எந்த விதமான சொல்யூஷனும் வெளிவரவில்லை என்கிற அனைத்திற்கான காரணம் ஒரே ஒரு நபர் தான். இந்த நபர் டொனால்ட் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த அகங்காரம், டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த அதிகாரத்தை முதல் சுற்று பேச்சுவார்த்தை ஃபெயில் ஆனதற்கான காரணம். டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை மிரட்டி பார்க்கிறார். டீலருக்கு நீங்க வரவில்லை என்றால் உங்களை சுற்றி வளைத்திருக்கக்கூடிய அமெரிக்க நேவப்படை வெளியேறாது. இது அவருடைய அகங்காரம். அதே நேரத்தில் ஈரான் கொடுக்கக்கூடிய பதில், எந்த விதமான டீலருக்கும் நாங்க தலையசைக்க மாட்டோம், நேரடியாக இந்த சீஸ்ஃபயரை சரியாக நீங்க நடத்தாத வரை எந்த விதமான டீலருக்கும் நாங்க வரப்போவதில்லை, நாங்க ஈரான்ல இருந்து தெஹ்ரான்ல இருந்து கிளம்பவே மாட்டோம். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் இன்னொன்று இருக்கு. ஈரானின் சுப்ரீம் லீடர் முஸ்தபா கமேனி அவர்கள் முதல் முறையாக முஸ்தபா கமேனி கையில் இந்த ஒட்டுமொத்த வார் சிச்சுவேஷன் கையில் போனதை ஈரானின் மீடியா, ஈரானின் அரசாங்கம் வெளிவிட்டிருக்கிறது. முஸ்தபா கமேனி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டொனால்ட் ட்ரம்ப். இந்த இரண்டு நபர்கள் கையில் தான் ஒட்டுமொத்த டீல் ஆர் நோ டீல் அல்ல இந்த பேச்சுவார்த்தைக்கான முடிவு இருப்பதாக உலகத்திற்கு இந்த விஷயம் புரிந்துவிட்டது. காரணம், ஈரானிய அரசாங்கம் முதல் முறையாக இந்த போர் தொடங்கி முதல் முறையாக முஸ்தபா கமேனியுடைய படத்தை ரிலீஸ் செய்திருக்கிறார்கள். தெஹ்ரான்ல இருக்கக்கூடிய, ஈரான்ல இருக்கக்கூடிய ஏராளமான இடங்களில் முஸ்தபா கமேனியுடைய இந்த போஸ்டரை அடித்திருக்கிறார்கள். இந்த போஸ்டரை நீங்க ஒத்து பார்த்தீர்கள்னா முஸ்தபா கமேனி கையில் AK-47 ஏந்தி கொண்டு நிற்கும்படி அந்த காட்சி வெளிவருகிறது. அதாவது ஒரு அத்தாரிட்டேரியன் ஈரானில் டொனால்ட் ட்ரம்பை பார்த்து யாருமே பயப்படுவதல்ல. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய மிரட்டலை உடனுக்குடன் தடுத்து நிறுத்த வேண்டும். பாம்பை போட்டு விடுவோம், மிசைலை வைத்து தாக்கி விடுவோம், ஈரானை ஒண்ணுமில்லாம ஆக்கி விடுவோம் என்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை பேசுவதை நிறுத்துங்கள். ஈரான் இன்னும் ஒரு சோவியன் நாடு. இந்த நாட்டில் முஸ்தபா கமேனி போன்ற லீடர்ஸ்கள் இருப்பதாக அவர்கள் கூறி வருகிறார்கள். முஸ்தபா கமேனியுடைய அந்த விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு பக்கம் ஈரானிய நேவி, இன்னொரு பக்கம் அமெரிக்க நேவி. இந்த இரண்டு இராணுவ படைகளுக்கு நடுவே எந்த அளவில் போர் இருக்கிறதோ அதே போன்ற சிச்சுவேஷன் தான் முஸ்தபா கமேனி மற்றும் டொனால்ட் ட்ரம்பிற்கு இடையே இருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் என்ன கூறுகிறார்? மிரட்டி வருகிறார். ஈரான், நீங்க பிளாக்கேடை, அதாவது ஈரானை சுற்றி வளைத்து இந்த பிளாக்கேடை நீங்க செய்திருக்கிறீர்களோ அந்த பிளாக்கேட் நீங்க நீக்காத வரை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடக்காது. டொனால்ட் ட்ரம்ப், நீங்க பேச்சுவார்த்தைக்கு வரவில்லை என்றால், இந்த டீலில் நீங்க கையெழுத்து போடவில்லை என்றால் இந்த பிளாக்கேடை நாங்க நீக்க மாட்டோம். ஒரு கிளியர் பாத். அதாவது முஸ்தபா கமேனியுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கேட்டீர்கள். பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் 10 புள்ளிகளுடைய 10 கண்டிஷன்ஸ்களை நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்கிறோம். அந்த 10 புள்ளிகளை பற்றி நீங்க தலையசைத்து தான் எங்களை இந்த பேச்சுவார்த்தைக்கு முதலில் நீங்க கூப்பிட்டீர்கள். இந்த முறை அதே போன்ற தவறை நாங்கள் மீண்டும் செய்ய போவதில்லை. இந்த பிளாக்கேடை நீங்க பார்த்தீர்கள்னா அமெரிக்க நேவி பின்னாடி போவார்களா இல்லையா என்கிற அந்த கேள்வியும் வருகிறது. இந்த பதிவில் நீங்க பார்த்தீர்கள்னா டொனால்ட் ட்ரம்ப்புடைய அந்த ஸ்டபர்னஸ், திமிரு, இது எப்படி நீங்க பார்க்க போறீர்கள்? காரணம், இதற்கு முன்னாடி நடந்த பேச்சுவார்த்தையின் போது
ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தையை கலைத்த நபர் யார் என்று நீங்க பார்த்தீர்களா? இதே டொனால்ட் ட்ரம்ப் தான். ஏன்னா அமெரிக்காவுடைய டெலிகேஷன் அங்கே போனபோது, ஜேடி வேன்ஸ் போன்ற நபர்கள் போனபோது திடீர் என்று டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டு அவர்களை உடனுக்குடன் அங்கிருந்து கிளம்பி வருவதாக கூறியிருந்தார். அதாவது ஒட்டுமொத்த டிப்ளமேட்டிக் இந்த சிச்சுவேஷனை வார் போன்ற சிச்சுவேஷனாக இவர்கள் மாற்றியிருக்கிறார்கள். இதையும் தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா அமெரிக்காவுடைய செகண்ட் ரவுண்டிற்கு இதுவரை ஈரான் தயாராக இல்லை. எப்படி ஜேடி வேன்ஸை மிரட்டி ஃபோன் செய்து டொனால்ட் ட்ரம்ப் அந்த பேச்சுவார்த்தையை கலைத்தாரோ, அதே போன்ற இன்னொரு பேச்சுவார்த்தையும் கலைந்து போகும் என்கிற இந்த விஷயத்தை பல்வேறு நபர்கள் புரிந்து கொண்டார்கள். காரணம், கமேனி அவர்கள் கையில் இந்த போருடைய முடிவுகள் போன உடனே, ஏன்னா கமேனி ஒரு பங்கர்ல அவரை பாதுகாப்புடன் வைத்திருக்கிறார்கள். எந்த இடத்தில் இருக்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. அமெரிக்கா கூறக்கூடிய பதில், இந்த டேபிள்ல வரக்கூடிய நபர்கள் டிசிஷன் மேக்கர்ஸ்களாக இருக்க வேண்டும், டிசிஷன் மேக்கர்களுடன் தான் நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்துவோம் என்று. ஆனால் முஸ்தபா கமேனி ஈரானிலிருந்து வரக்கூடிய இந்த டெலிகேஷன் வந்தால் கூட அவர்கள் முடிவை அங்கே சொல்ல மாட்டார்கள். எந்த விதமான கம்யூனிகேஷனும் கிடையாது. எந்த இடத்தில் முஸ்தபா கமேனி இருக்கிறாரோ, அதாவது எழுத்து வடிவமாக ஒரு சீக்ரெட்டிவ் முறையில் தான் அவரிடம் அந்த செய்திகள் போய் சேர்கிறது. காரணம், இஸ்ரேலுடைய மொசாபுடைய ஹிஸ்டரி நீங்க பார்த்தீர்கள்னா, அவர்கள் குறிவைத்து கொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய இன்டெலிஜென்ஸே அப்படித்தான். குறிவைத்து ஒரு நபரை கொல்லணும்னா அப்படியே கொன்று விடுவார்கள். முஸ்தபா கமேனி பற்றி எங்க தெரிஞ்சாலுக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்து இருப்பதாக ஈரான் அரசாங்கம் உணர்ந்து அவரை மறைத்து வைக்கிறார். ஆனால் இந்த முறை 48 மணி நேரத்திலிருந்து அடுத்த 72 மணி நேரத்திற்குள் ஒட்டுமொத்த ஈரானுடைய சிச்சுவேஷன் எப்படி மாறின்னு நீங்க பார்த்தீர்கள்னா, முஸ்தபா கமேனியுடைய முடிவு தான் எங்களுடைய ஃபைனல் முடிவு என்று மிக தெளிவாக ஈரான் எடுத்து வைத்து விட்டது. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக பிடிச்சல் முன்பொரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி இந்த வீடியோவை பகிருங்கள். உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதை தாண்டி பொருளாதார ரீதியாக உங்களை முடக்கக்கூடிய வேலை பார்த்திருக்கிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவி நீங்கள் தெரிவிக்கலாம். இந்த தெளிவான விளக்கத்தை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்த உடனேயே டொனால்ட் ட்ரம்பிற்கு தலைகால் புரியாமல் இப்போ அவர் மிரட்டல் விஷயத்தில் இறங்கியிருக்கிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த 10-12 மணி நேரம் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் ஒரு முடிவை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் இது பாசிபிள் கிடையாது. இது போன்ற பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது. டெக்னிக்கலாக இந்த விஷயம் பாசிபிளே கிடையாது. ஏன்னா 28ஆம் தேதிக்கு முன்னாடி எப்படி ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் இருந்ததோ அதே போன்று நீங்க மறுபடியும் திறந்து விட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வைக்கிறார். ஈரான் கூறுவது என்ன? ஈரான் wants a fruitful, a settlement, a proper ceasefire for this war. சரியான முடிவு தெரியாத வரை நாங்கள் இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை திறந்து விட மாட்டோம். ஒரு தெளிவான விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் ஈரான் ஆக்குபேஷன்ல தான் இருக்க வேண்டும். பிகாஸ் தட் இஸ் தேர் ட்ரம்ப் கார்டு. அப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை அவர்கள் திறந்து விட்டார்கள்னாலே இந்த ஒட்டுமொத்த போருக்கான அர்த்தமே முடிந்து போகும். பெர்ஷியன் நாடுகள், ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் அனைவருக்குமே ஒரு விஷயம் புரிந்து விட்டது. இதற்கு மேல் அமெரிக்காவை நாம் நம்பி இருக்கக்கூடாது. ஏன்னா அமெரிக்கா கையில் இருக்கக்கூடிய இந்த மிடில் ஈஸ்ட் நாடுகள், அவர்களுடைய எக்கனாமிக் சிச்சுவேஷன், அவர்களுடைய பொருளாதாரம் ஒரு நபரால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து டீல் ஆர் நோ டீல் என்கிற விஷயத்தில் நிற்கும் போது இந்த ஒட்டுமொத்த நாடுகள், அவர்களுடைய பொருளாதாரம், அவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஆபத்துக்களை அவர்கள் பார்த்து இன்னைக்கு அமெரிக்காக்கு எதிராக போவதாக அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். அப்படி தப்பித்தவறி இந்த போர் நடந்தால், இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தை நடக்கவில்லை, ஃபெயில் ஆகிவிட்டது. ஃபெயில் ஆன உடனேயே என்ன நடக்கும்? அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் கொடுக்கக்கூடிய மிரட்டலை நீங்கள் பார்த்தீர்கள். நிச்சயமாக மீண்டும் ஒரு முறை இந்த போர் தொடக்கும்.
அப்படி இந்த போர் தொடங்கிவிட்டால் இந்த முறை போர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக மாறிவிடும் என்கிற விஷயத்தை ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய வார் எக்ஸ்பர்ட்ஸ்கள் கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட். இந்த முறை இந்த போரை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது. அதனால் டொனால்ட் ட்ரம்பிற்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன? இந்த போரை எங்கேயுமே நீங்க தொடங்கி விடாதீர்கள். சீஸ்ஃபயரை கொஞ்சம் நீண்ட நாட்களுக்காக தள்ளி போட்டுக்கினே இருங்க. ஒரு முறை, 2 முறை, 10 முறை கூட நீங்க பேச்சுவார்த்தையில் அதற்காக நீங்க உட்காரலாம். அந்த டேபிள்ல நீங்க வந்து உட்காரணும். இல்லைன்னா இந்த பேச்சுவார்த்தை சரிப்பட்டு வராது. இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா UAE, கத்தர், சவுதி அரேபியா, குவைத் போன்ற நாடுகள் மிகப்பெரிய அளவில் தன்னுடைய எஜுகேஷன் எடுத்து காட்ட தொடங்கிவிட்டார்கள். எக்கனாமி, எங்களுடைய பொருளாதாரம் சரிந்து விட்டது. அமெரிக்கா என்ன கூறுகிறது? ஈரானுடைய இன்னொரு கோரிக்கை என்ன? எங்க நாட்டுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நீங்க தான் சரிபார்க்க வேண்டும். அமெரிக்கா செய்த தவறுக்கு யாரை தண்டனை அனுபவிக்க கூறுகிறார்? இதே UAE, கத்தர், குவைத், சவுதி அரேபியா போன்ற நாடுகள். ஏற்கனவே அவர்களுடைய நாட்டுக்கும் ஏராளமான நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. இப்ப அமெரிக்கா அவர்களையே, ஏன்னா இது உங்களுடைய நாடு, உங்களுடைய எண்ணெய் தானே வெளியில வரணும், ஸோ யூ ஹாவ் டு பே டு ஈரான். இதையும் அவர்கள் எதிர்க்க தொடங்கிவிட்டார்கள். இந்த இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா கல்ஃப் நாடுகளுடைய இந்த எண்ணெய் 2 வழிகளிலிருந்து போகுது. ஒன்று வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், அதை ஏற்கனவே ஈரான் மூடி இருக்கிறது. இன்னொன்று யமன், லெபனான், ரெட் சீல இருக்கக்கூடிய இன்னொரு பாதையையும் நாங்கள் முடக்கி விடுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். துபாயாக இருக்கட்டும், UAE ஆக இருக்கட்டும், இவர்களுடைய சாய்வு இப்போ சைனீஸ் கரன்சி பக்கம் வர தொடங்கிவிட்டது. எங்களிடம் இருக்கக்கூடிய அந்த டாலர்ஸ் இதற்கு மேல் கிடையாது. நீங்கள் இதற்கான வழியை கூடிய சீக்கிரம் எடுத்து வைக்கவில்லை என்றால் எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. சைனீஸ் யுவான்ல தான் நாங்கள் ட்ரேட் செய்ய போகிறோம். இது டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக, ஒட்டுமொத்த அமெரிக்காவுக்கு எதிராக மாறப்போகிறது. அதனால்தான் இந்த பதற்றம். டொனால்ட் ட்ரம்புடைய சிச்சுவேஷனை நீங்கள் பார்த்தீர்கள். இன்னைக்கு ஒரு பக்கம் மிரட்டுவது, இன்னொரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு போவது. இந்த இரண்டிற்கு நடுவே இருக்கக்கூடிய இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்களா? ஜூயிஷ் லாபியுடைய அழுத்தம். ஜூயிஷ் லாபி டொனால்ட் ட்ரம்பை தன் கைவசப்படுத்தி பிளாக்மெயில் செய்து இந்த போரிலிருந்து வெளியே வராதபடி முடக்கி வருகிறார்கள். இன்னொரு பக்கம் இஸ்ரேல், அதே ஜூயிஷ் லாபி, அவர்களுடைய கிரேட்டர் இஸ்ரேல் என்ற அந்த கனவு. இந்த முறை இவர்கள் பேக்ஃபுட்டில் வந்து விட்டார்கள்னா இஸ்ரேலை ஈரான், ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள் ஓரம் கட்டிவிடும். இதற்கு முன்னாடியும் ஒரு முறை இஸ்ரேலை அதே போன்றுதான் ஓரம் கட்டினார்கள். எக்கனாமிக் பாய்காட் நடக்கும், சாங்ஷன்ஸ் போடப்படும், இஸ்ரேலுடன் எந்த விதமான ட்ரேடிங்கும் நடக்காது. அதற்கு மேலே நீங்க பார்த்தீர்கள்னா நேத்தன்யாகு உடனுக்குடன் கைது செய்யப்படுவார். இன்னும் ஒரு சில மாதங்களில் அந்த நாட்டிலும் தேர்தல் வர இருக்கிறது, அமெரிக்காவில் தேர்தல் வர இருக்கிறது. ஸோ நேத்தன்யாகுக்கும் பிரச்சனை இருக்கு, டொனால்ட் ட்ரம்பிற்கும் பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த 2 தலைவர்களுமே தன்னுடைய பதவியை, தன்னுடைய அரசியல் லாபத்திற்காக இந்த போரில் குதித்தது எல்லாருக்குமே இன்னைக்கு தெரிஞ்சு விட்டது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களும் எதிர்க்கிறார்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களும் நேதன்யாகு எதிர்க்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை, இஸ்லாமாபாத்தில் நடக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தை இந்த இடத்தில் சரியாக பேசப்படவில்லை என்றால் அடுத்த என்ன? அப்போ இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போ சைனீஸ் கவர்மெண்ட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த போரை எப்படியாவது நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று. ஆக்சுவலி பாகிஸ்தான் இஸ் பிளேயிங் டபுள் கேம், டபுள் ஏஜென்ட் கேம். இந்த பக்கம் சைனாவுடனும் இந்த பக்கம் அமெரிக்காவுடனும். அவர்களுக்கு இந்த ஈரானை பற்றியெல்லாம் கவலை இல்லை, மிடில் ஈஸ்டை பற்றியெல்லாம் கவலை இல்லை. பாகிஸ்தான் இருக்கக்கூடிய கவலை தனக்கு என்ன லாபம் கிடைக்க போகிறது, எந்த பக்கம் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கிறது அந்த பக்கம் திரும்பி விடுவார்கள். This is what Pakistan is doing and this is what we need to understand. The whole situation is எப்ப வேணாலும் போர் வெடிக்கலாம். அப்படி இந்த முறை போர் வெடித்தால் ஒரு மிக பெரிய ஆபத்தை நோக்கி
உலக நாடுகள் நகரப்போகிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.